ஓகே. அக்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில நமக்கு வந்துருச்சு. ம். மல்டிபிள் காம்பினேஷன்ஸ். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நானு டாடா ஆட்டோவுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். அதாவது ஓகே. 03க்கு வந்துட்டு ஆல் அக்கவுண்ட், ஆல் ஆஃபீஸ் லொகேஷன் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஓகே. சேவ் பண்ணிட்டீங்களாங்க? சேவ் பண்ணிட்டேன். ஓகே. ஓகேங்களா. ஸோ பட்ஜெட் இது வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பேசிக்கா இது இருக்கு. பட்ஜெட்லயே வந்துட்டு நமக்கு 2 டைப் ஆஃப் இது இருக்கும். ஒண்ணு வந்துட்டு நமக்கு அ நார்மல் இது. ஆ எப்படின்னா வித் ரெஸ்ட்ரிக்ஷன், வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது ஓகே. அட்வைசரி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. ஓகே. அதே இது அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் வார்னிங் மட்டும் தான் தரும். ஓகே. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணது தானே ப்ரோ? இது அந்த ஹெட்டர் லெவல்ல குடுக்குறோமே அது இந்த சொல்றீங்க? கம்பெனி டாடா கம்பெனி உள்ள போனோன்னே ம். 0300 ஹை டு லோ டு ஹைன்னு வருதுல்ல. ஆமா. உள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்மளது இருக்குல்ல. ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணது. நம்ம ஆல்ரெடி இருக்கு. நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதுலருந்து நம்ம ஜஸ்ட் செலக்ட் மட்டும் தான் பண்றோம். ம். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் 0303ன்னு இருக்கு ப்ரோ. ஆமா அதுதான். நான் டாடாக்கு மட்டும் தான் அது ஆட்டோக்கு மட்டும் தான் எடுக்கிறேன். ஓகே. அதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஆட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 கூட இருக்கும். ஸ்டீலு, கன்சல்டன்சி எல்லாமே இருக்கும். ஸோ ம். நம்மளது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு டாடா ஆட்டோ தான் வந்துட்டு லெட்ஜர். ஓகே. ஸோ நான் இதுல டாடா ஆட்டோக்கு மட்டும் பட்ஜெட் டிஃபைன் பண்றேன். அதான் மீனிங். ஓகே.
என்னாச்சு இந்த ஸ்க்ரீன் இப்படி இருக்கு? ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியலையா? எந்த இல்ல ஸ்க்ரீன்ல இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு அந்த அக்கவுண்டிங் செட்டப் மேனேஜர்லயே இருக்கு. அந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்லயா? ஆமா. இது அக்கவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அது நான் இது எனேபிள் பண்ணல. பட்ஜெட் எனேபிள் பண்ணல. இது மறந்துட்டேன். ஓகே, ஓப்பன். ஓகே, இதில் செட்டப் பண்ணல.
ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ஆர்க்ல வந்துட்டு ஓகே. அசைன்மென்ட் குடுத்துட்டோம் நம்ம. ம். அதாவது இந்த பர்ட்டிகுலர் கம்பெனி, அதாவது ஆட்டோ 03. ஸோ ஓகே. இதுக்கு மட்டும் நம்ம பட்ஜெட் ரேஞ்ச் வந்துட்டு குடுத்துருக்கோம். ம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பட்ஜெட்ரி கண்ட்ரோல் வந்துட்டு இருக்கும். ஸோ ஓகே. பட்ஜெட்ரி கண்ட்ரோல் வந்துட்டு இப்போ ஃபண்ட்ஸ் வந்துட்டு செக் பண்றது எந்த லெவல்ல செக் பண்ணணுங்கிறது இது பண்ணிரும். ஸோ ஓகே. இப்போதைக்கு நான் அப்சல்யூட் குடுக்குறேன். ஓகே. ஸோ அப்சல்யூட் குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு சிஸ்டம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். சிஸ்டம் வந்துட்டு ம். இதாவது அட்வைசரிக்கும் அப்சல்யூட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ம். அட்வைசரில வந்துட்டு சிஸ்டம் வேலிடேட் பண்ணும். பட் சிஸ்டம் வந்துட்டு உங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. அது வார்னிங் மட்டும் குடுக்கும். பட் நம்மளால போஸ்ட் பண்ண முடியும். ம். அதே ம். இது அப்சல்யூட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டம் அந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணும். நம்மளால போஸ்ட் பண்ண முடியாது. ஓகே. ஃபண்ட்ஸ் இல்லன்னு சொல்லும். ஒருவேள ஃபண்ட்ஸ விட அதாவது அப்சல்யூட்னா போஸ்ட் பண்ண முடியாதா? ஆமா. அப்சல்யூட்னா போஸ்ட் பண்ண முடியாது. அட்வைசர்னா எடிட் பண்ண முடியும். எடிட் ஆப்ஷன். இல்ல வார்னிங் மட்டும் தான் குடுக்கும். நம்மளால போஸ்ட் பண்ண முடியும். ஓகே. பட்ஜெட் இருக்கு. சரிங்க. இது பார்த்துட்டு சொல்றேன் நானு. ஆனா ஓகே. பட்ஜெட் ஆர்க் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே. பட் லிஸ்ட் ஆஃப் இதுல வந்துட்டு வரமாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. சரி நான் ஓகே. இது பார்த்துட்டு சொல்றேன் அப்போ. ஓகே. ஓகே. ஆ சரி அப்போ இது ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஏபி. ஓகே. ஓகே. இது பார்த்துட்டு சொல்றேன்.
ஜிஎல் எல்லாம் கவர்டு இல்ல ஆமா ஜிஎல் அவ்வளவுதாங்க இருக்கு, எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஓகே, ஆப்ரேட்டிங் யூனிட் கிரியேட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம்.
இது என்ன செட்டப் இது பேயபிள்ல? இது வந்துட்டு ப்ரொஃபைல் ஆப்ஷனு. நம்ம ஜிஎல்ல கொடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த ஜிஎல் டேட்டா ஆக்சஸ் செட்டு. ஓகே, ஓகே, ஓகே. இது வந்து இதுல போனோம். இது ஏபில போனோம். செட்டப் போயிட்டு இது கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். செட்டப் உள்ள இல்ல, சிஸ்டம். இல்ல. இது வந்துட்டு ஏபி இல்ல. ஓகே, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல போயிட்டு ஓகே, நமக்கு ப்ரொஃபைல்னு இருக்கும். ப்ரொஃபைல்ல ஓகே, கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிஸ்டம் வரும். ஓகே, ஸோ இதுல வந்துட்டு நம்மளோட ஏபி ரிலேட்டட் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எனேபிள் பண்ணும். ம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் வரும் ஏபியில். ஓகே. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துட்டோம். 2 ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று ஓகே, வந்துட்டு ஆப்ரேட்டிங் யூனிட்டு, இன்னொன்று வந்துட்டு டிஃபால்ட் ஆப்ரேட்டிங் யூனிட்டு. ஸோ ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் ஓகே. செட்டப்பில் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ். ம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் பேஸ் பண்ணி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் இது ஆப்ரேட்டிங் ஓகே, யூனிட்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும் நம்ம. லைபிலிட்டி, ப்ரீபேமெண்ட்டு இது எல்லாமே. ஸோ ஓகே, இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா லைபிலிட்டி அக்கௌண்ட் வந்துட்டு சிஸ்டம் எப்படி ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா எய்தர் ஃப்ரம் ஃபினான்ஷியல் ஆப்ஷன் இல்லாட்டி ம். வெண்டர் சைட்டு. ஓகே. ஸோ சப்ளையர் சைட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிஸ்டம் செக் பண்ணும். ஒருவேளை ம்ஹ்ம். சப்ளையர் சைட்டில் இல்லை அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு இதில் ஃபைனான்ஷியல் ஆப்ஷன்ஸில் செக் பண்ணும். ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி. ஸோ அதனால தான் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லோவில் இருக்கும். ஸோ எல்லோவில் இருக்கிறது வந்துட்டு நமக்கு மேண்டேட்ரி, அதர்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல்.
இப்போ இதெல்லாம் வந்து இது பண்றீங்க, எனேபிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. அதாவது என்னன்னா, நம்ம அந்த ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ் செட் பண்றதுக்கு முன்னாடி, நமக்கு வந்துட்டு இது ஒண்ணு இருக்கும். மேண்டேட்டரி செட்டப்ன்னு சொல்லிட்டு. இன்வென்டரி ஆர்க். ஸோ ஒருவேளை ஓகே. நம்ம ஃபைனான்ஸ் மாடியூல் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னாலுமே, ஒரு டம்மி இன்வென்டரி ஆர்க் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு நானு ஒரு இது மாரி குடுத்துடுறேன் நானு. ம். இது ஆட்டோமேட்டிக்கா அது லாஸ்ட் ஒன் வந்துருமா? இல்ல ரிலீஸ் இது ஆகி வருமா? வந்துட்டு நமக்கு SCM கான்ஃபிகரேஷனு. ஓகே. ஸோ இதுல என்னன்னா, உங்களுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணிடுவோம். ஒரு ஐட்டம் மாஸ்டர் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ போன செட்டப்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு இன்வென்டரி ஆர்க் வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருந்தோம். அந்த ஓகே. HRMSல போயிட்டு, ஓகே. ஆர்கனைசேஷன்ல போயிட்டு நம்ம இன்வென்டரின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணி கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ ஓகே. அதிலேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷன். ஸோ இது கூட கிரியேட் பண்ணோம். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு இதுதான் நேமிங் கன்வென்ஷன் போட்டு, அப்புறம் காஸ்டிங் மெத்தடு, அக்கவுண்ட்ஸு ம். இதெல்லாம் மட்டும் நம்ம குடுக்க வேண்டியது இருக்கும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்ட் ஆஃப் பி2பி சைக்கிளில் தான் வரும். ஓகே. எப்படின்னா நமக்கு இப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ்னா இப்போ நம்ம ஒரு ஐட்டம்க்குன்னு வந்துட்டு ஒரு காஸ்ட் வந்துட்டு செட்டப் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அது கூட வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர்ல வந்துட்டு என்ன ப்ரைஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சிஸ்டம் வேலிடேட் பண்ணிக்கும். ஸோ அதில் ஏதாச்சும் வேரியன்ஸ் இருந்தது அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கும். ஓகே. பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ். அதே இது இன்வாய்ஸில் வந்துட்டு நம்ம பிஓ பேஸ்ட் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸை செக் பண்ணும். பர்ச்சேஸ் ப்ரைஸை செக் பண்ணிட்டு அதில் வந்துட்டு நமக்கு இது வேலிடேட் பண்ணிக்கும் இன்வாய்ஸ் ப்ரைஸு. ஓகே. அதோட வேரியன்ஸ் வந்துட்டு நமக்கு இன்வாய்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸாக போயிடும். ஓகே. இப்போ ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்துட்டு மெயினாக இந்த அக்கௌண்ட் டிஃபைன் பண்ணுவோம். பட் இன்வாய்ஸ் பட் பெர்ஸ்பெக்டிவ்ல இது கான்ஃபிளிக் பண்ணனா அங்க வராதுன்றீங்களா? இது ஸ்டார்ட்அப் இந்த இது ஆமா. இன்வாய்சிங் இன்னும் அக்கவுண்ட்ஸ்
ஸோ இதுல வந்துட்டு அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டோம். ம். ஸோ இதுல மேண்டேட்டரின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லையபிலிட்டி, ப்ரீபேமெண்ட் அப்புறம் டிஸ்கவுண்ட் டேக்கன் தான். ஸோ இந்த ஓகே. 3 அக்கவுண்ட் மட்டும் குடுத்தேன் நானு. ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்ளையர் ப்ராசஸிங். ஸோ இதுல வந்துட்டு இப்போ நீங்க இன்வாய்ஸ்ட் ஐ மீன் பிஓ பேஸ்ட் இன்வாய்ஸ் பண்றீங்க அப்படின்னா, ம். ஷிப் டூ, பில் டூ எல்லாமே குடுப்போம். ஓகே. ஸோ இன்வென்டரி ஆர்க் வந்துட்டு நமக்கு மேண்டேட்டரிங்கிறனால, நம்ம ஒரு டம்மி இன்வென்டரி ஆர்க் வந்துட்டு கிரியேட் பண்ணி இதுல அட்டாச் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு நமக்கு என்கம்பரன்ஸ். ஸோ என்கம்பரன்ஸ் வந்துட்டு அதாவது பட்ஜெட்டுக்கும் என்கம்பரன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ம். பட்ஜெட் வந்துட்டு நமக்கு ஒரு பிளான்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ பிளான்ட் ஓகே. எக்ஸ்பென்சஸ வந்துட்டு கண்ட்ரோல்ல வைக்கிறக்கு பட்ஜெட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் ரெண்ட். ஸோ ரெண்ட் வந்துட்டு நமக்கு தெரியும் 10,000 தான்னு சொல்லிட்டு. ஸோ அத வந்துட்டு நம்ம பட்ஜெட்ல அலோகேட் பண்ணுவோம். அது வந்துட்டு நமக்கு பிளான்ட். ஸோ இதே ஓகே. இது அன்பிளான்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு நமக்கு என்கம்பரன்ஸ்ல வரும். ஸோ என்ன வந்துட்டு ஓகே. அன்பிளான்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு கேட்டீங்கன்னா, லெட்ஸ் சே நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஓகே. மேனுஃபேக்சரிங் யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ம். மேபி இந்த மந்த் 10 குவான்டிட்டீஸ் தேவைப்படலாம். நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு 15 குவான்டிட்டீஸ் தேவைப்படலாம். ஸோ ஓகே. ஈவன் தோ நம்ம ப்ரொஜெக்ஷன், அனாலிசிஸ் எல்லாமே வச்சிருந்தாலுமே, நம்ம அது ஓகே. 100% அக்யூரேட்ன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓகே. அதனால தான் இத வந்துட்டு அன்பிளான்ட்ன்னு சொல்றோம். ஸோ அன்பிளான்ட் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு நமக்கு என்கம்பரன்ஸ்ல வரும். ஓகே. ஓகேங்களா? அதுதான். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு பேயபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. சாரி பேயபிள் சிஸ்டம் செட்டப். பேபி இதுல சிஸ்டம். ஓகே. ஆமா. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்ளையர் நம்பர் வந்துட்டு எப்படி ஜெனரேட் பண்ணுங்கிறது இதுல டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகே. சப்ளையர் நம்பர் வந்துட்டு எப்படி ஆட்டோமேட்டிக்கா, மேனுவலா. ஆட்டோமேட்டிக்கா ஓகே. பட் யூசுவலா வந்துட்டு இட் இஸ் ஆட்டோமேட்டிக். ஓகே. டு அவாய்ட் இந்த இது கேப்ஸ் பிட்வீன் ஈச் சப்ளையர்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் மேட்ச் ஆப்ஷனு. ஸோ அந்த ரிசிப்ட்டா, பிஓவா ஸோ அந்த ம். டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இதில குடுத்துருவோம். ஓகே. அப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் அன்மேட்ச்ட் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ம். எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒன்லி பிஓ மேட்ச்ட் இன்வாய்ஸஸ் தான் வந்துட்டு ம். நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு பேமெண்ட். ஸோ பேமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வாய்ஸ் கரன்சி, அப்புறம் பே குரூப் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, பே குரூப்ப வந்துட்டு இதில டிஃபைன் பண்ணிடலாம். ம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெர்ம் டேட் பேசிஸ். ஸோ டெர்ம் டேட் பேசிஸ்னா என்னென்ன அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு பேமெண்ட் டெர்ம்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்கும் இதில. இதில ஓகே. பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் டெர்ம் வந்துட்டு லெட்ஸ் சே 30 டேஸ் அப்படின்னா, இப்போ ம். டெர்ம் டேட் பேசிஸ்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த 30 டேஸ் வந்துட்டு சிஸ்டம் எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறது இதில டிஃபைன் பண்ணுவோம். ஓகே. லெட்ஸ் சே எக்ஸாம்பிள்க்கு இப்ப நான் சிஸ்டம் டேட் குடுக்குறேன்னு வைங்களேன். ம். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிஸ்டம், கூட்ஸ் ரிசீவ்டு, இன்வாய்ஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம இப்போ ஓகே. சிஸ்டமும் இன்வாய்ஸ் டேட் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஸ்ல நான் சிஸ்டம் குடுக்குறேன் அப்படின்னா, விச் ஓகே. மீன்ஸ் இன்னைக்கு நான் வந்துட்டு இன்வாய்ஸ் புக் பண்றேன். ம். புக் பண்ற இன்வாய்ஸ் வந்துட்டு அ போஸ்ட் டேட்டட் இன்வாய்ஸ். ஐ மீன் ப்ரீ டேட்டட் ஆமா போஸ்ட் டேட்டட் இன்வாய்ஸ். விச் ஓகே. மீன்ஸ் ஆ நான் வந்துட்டு 10த் ஆஃப் அக்டோபருக்கு வந்துட்டு புக் பண்றேன். ம். ஸோ இந்த கேஸ்ல நான் சிஸ்டம் டேட் குடுத்துருக்கறனால, சிஸ்டம் என்ன பண்ணிக்கும் அப்டின்னா, 11த்லருந்து கால்குலேட் பண்ணிக்கும். அப்போ 11த் டிசம்பர் தான் வந்துட்டு இது மெச்சூரிட்டி. இந்த பர்ட்டிகுலர் இன்வாய்ஸ்க்கு வந்துட்டு மெச்சூரிட்டி ஆகும். பேமெண்ட் பண்றதுக்கு. பேமெண்ட் போ முடியும். ஆமா. ஓகே. அதே இது, இதுல நான் இன்வாய்ஸ் டேட்ன்னு குடுத்துட்டேன் அப்டின்னா, என்னோட இன்வாய்ஸ் டேட் வந்துட்டு 10த் ஆஃப் இது 10த் ஆஃப் அக்டோபர். ஸோ, ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இது மெச்சூர்ட் ஆயிருக்கும் ஆல்ரெடி. 10த் ஆஃப் ஓகே. நவம்பர்ல. ஓகே. ஸோ, அதுதான் நமக்கு டெர்ம் டேட் பேசிஸ். ம்ஹ்ஹ்ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பே டேட் பேசிஸ் இருக்கும். ஸோ, பே டேட் ஓகே. பேசிஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும், டியூ இருக்கும். ஸோ, ஆன் விச் பேசிஸ் நம்ம வந்துட்டு பே பண்றோம். இட் இஸ் ஆல்வேஸ் ஆன் டியூ. ஸோ, ரேர் ஓகே. கேஸஸ்ல வந்துட்டு டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணி இது பண்ணுவோம்.
பட் மோஸ்ட்லி ஓகே. இட் இஸ் டியூ பேஸ்ட் இது. அதுக்கப்புறம் பேமெண்ட் டெர்ம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 30 டேஸ் இதா எவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம பார்கெயின் பண்ணிக்கலாங்கிறது தான். ஸோ 30 ஓகே. டேஸா 15 டேஸா அது எல்லாம் வந்துட்டு இதில் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே. இப்போதைக்கு நான் இமீடியட் கொடுத்துட்றேன். ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு வந்துட்டு டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் வந்துட்டு எப்பவுமே இருக்கணுமா? இல்ல ஆப்ஷனலா வேணும்னா நான் யூஸ் பண்ணிப்பேனாங்கிறது. ஸோ எப்பவுமே ஓகே. இருக்க வேண்டாம். ஸோ இது டிசேபிள் பண்ணிட்டேன் நானு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸ்னா இப்போ லேட் பேமெண்ட் எல்லாம் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் மாதிரி இருக்கும். அகைன் ஓகே. இது வந்துட்டு ரேர்லி யூஸ்ட் ஃபங்ஷனாலிட்டி. ஏன்னா எல்லா கேசஸ்லயுமே வந்துட்டு நமக்கு இது இருக்காது. ம். இன்ட்ரெஸ்ட் ஆன் தி லேட் பேமெண்ட்ஸ். ஓகே. அதனால இதுவும் டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ் இதுல பேமெண்ட் செட்டப் சிஸ்டம்ல. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பேபிள் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ பேபிள் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிறைய மல்டிபிள் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் அக்கவுண்டிங். ஸோ பேமெண்ட் அக்கவுண்டிங் வந்துட்டு நமக்கு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா when payment is issued, when ஓகே. payment clears. ஓகே. ஸோ இதுல என்னன்னா அக்கவுண்டிங் வந்துட்டு எப்ப நடக்கணுங்கிறத இதுல டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஓகே. பேமெண்ட் இஸ் இஷ்யூட் அப்படின்னா நம்ம இதுல மேனுவல் பேமெண்ட் கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா? ஆமா. அப்போ ஆமா. வந்துட்டு நமக்கு அக்கவுண்டிங் நடக்கணுமா? இல்ல ம். பேமெண்ட் வந்துட்டு ரீகன்சிலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு அக்கவுண்டிங் நடக்கணுமா? ஸோ இதுல பேமெண்ட் பாத்தீங்கன்னா ஓகே. when payment is இஷ்யூன்னு இருக்கும். issued. ஆமா. அதுக்கப்புறம் அக்கவுண்ட் ஃபார் கெயின் ஆர் லாஸ். ம். இது வந்துட்டு அகைன் பேமெண்ட் கிளியர் ஆனதுக்கு அப்புறமா இல்ல பேமெண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா. இஷ்யூ பண்றப்பவே அக்கவுண்டிங். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட் சோர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ ஓகே. இந்த பில்ஸ் பேயபிள்னா என்ன அப்படின்னா லெட்ஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ லெட்டர் ஆஃப் ஓகே. கிரெடிட்னா என்ன அப்படின்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அது ஓகே. எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா லெட்ஸ் சே வெண்டர் ஏ வந்துட்டு ம். சிங்கப்பூர்ல இருக்காரு. ஓகே. நம்மளோட கம்பெனி வந்துட்டு இந்தியால இருக்கு. ம். ஸோ இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு லீட் டேஸ் இருக்கும். ஒரு டெர்ம் ஓகே. டேட் இருக்கும். ஸோ பிட்வீன் இந்த டேட் வந்துட்டு நான் வந்துட்டு பேமெண்ட் குடுக்குறேன்னு சொல்லிடும். ஸோ இது ஓகே. வந்துட்டு ஒரு அக்ரீமெண்ட் பிட்வீன் கஸ்டமர் பேங்க் அண்ட் வெண்டார் பேங்க். அதாவது நம்மளோட பேங்க்குக்கும், வெண்டாரோட சிங்கப்பூர் பேங்க்குக்கும் ஒரு அக்ரீமெண்ட் இருக்கும். அண்ட் ஸோ டேட் வந்துட்டு குடுப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு லெட்டர் ஆஃப் ஓகே. கிரெடிட்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேமெண்ட்ட கிரியேட் பண்ணிடுவோம். பேமெண்ட்ட கிரியேட் பண்ணிட்டு மெச்சூரிட்டி டேட்ல இத வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். ரெஸ்பெக்டிவ் பேமெண்ட்ஸ. பேமெண்ட் டேட்ல கிரியேட் பண்ணிட்டு மெச்சூரிட்டி டேட்ல அப்டேட் அப்டேட் பண்ணுவோம். ஆமா. விச் மீன்ஸ் நான் இந்த இன்ஸ்ட்ருமென்ட் வந்துட்டு இந்த தேதியில வந்துட்டு குடுத்துருக்கேன். ம். பட் ஆனா வந்துட்டு இன்னும் பேமெண்ட் வந்துட்டு மேக் பண்ணல. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஓகே. இன்ஸ்ட்ருமென்ட். ஓகேவா? ஓகே. மெச்சூரிட்டி டேட்ல வந்துட்டு ஒரு கன்கரண்ட் புரோகிராம் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த ஓகே. புரோகிராம் ரன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு மெச்சூரிட்டி இதெல்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு, பேமெண்ட் ம். டீட்டெயில்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிடும் சிஸ்டம். ஓகே. ஸோ அதுதான் நமக்கு பில்ஸ் பேயபிள். ஸோ இதுக்கு வந்துட்டு சோர்ஸ் வந்துட்டு எங்கேருந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சிஸ்டம் கேட்கும். ஓகே. இது வந்துட்டு பேமெண்ட் டாக்குமெண்ட்லேருந்து குடுத்துடலாம் நம்ம. ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ஆஃப்செட். ஸோ ஆட்டோமேட்டிக் ஆஃப்செட்னா என்னன்னா உங்களுக்கு, இப்போ ம். லெட்ஸ் சே அ அ இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் பண்றோம்னு வைங்களேன். ஸோ ம். இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு டிஃபரண்ட் அக்கவுண்ட் வந்துட்டு சூஸ் பண்ணுவேன். ஸோ ஓகே. லெட்ஸ் சே 01 02 இந்த மாரி சூஸ் பண்றேன். ஸோ இந்த கேஸ்ல நான் இன்டர் கம்பெனி வந்துட்டு எனேபிள் பண்ணல. மேபி ஓகே. நான் வந்துட்டு இல்லாட்டி பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூவே எடுக்கலன்னு வைங்களேன். நான் ஓகே. டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு வேற வேல்யூஸ் வந்துட்டு சூஸ் பண்றேன். ஓகே. இந்த கேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட லைபிலிட்டி அக்கவுண்ட் காம்பினேஷன் வேற. லைபிலிட்டி அக்கவுண்ட்ல அதாவது சப்ளையர்ல குடுக்கும்போது லைபிலிட்டி அக்கவுண்ட் ம். நான் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் 03ன்னு குடுத்துருக்கேன். ம். பட் வேற டிரான்சாக்ஷன் நான் பண்றது இன்வாய்ஸ் பண்றது 04ல இருந்து பண்றேன். ஸோ 04ல ஓகே. இருந்து பண்ணும்போது நான் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வந்துட்டு 04 குடுப்பேன்.
பட் என்னோட லைபிலிட்டி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 03லேயே தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் தி ஓகே. கான்ஃபிகரேஷன் தட் வி கேவ் இன் தி சப்ளையர் சைட். ஓகே. ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, பேலன்சிங் இல்லாட்டி அக்கவுண்ட் குடுத்துக்கலாம். ஸோ இது குடுத்தீங்கன்னா, நம்ம இதுல எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல என்ன குடுத்துருக்கோமோ, அந்த ம். டிபார்ட்மெண்ட் வந்துட்டு சிஸ்டம் எடுத்துக்கும். ஓகே. ஸோ அதுதான் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஆஃப்செட். ஓகே. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக் ஆஃப்செட் மெத்தட் நன்னுன்னு கிளிக் ஆயிருக்கு. பேலன்சிங் வேணா அக்கவுண்டிங் வேணாம். நன்னுலே இருக்கலாம்ல அது? ஆமா. நன்லன்னா இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே. ஆமா. இது நம்ம லேட்டரா பார்த்துக்கலாம். ம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஸ்கவுண்ட் மெத்தட். ஸோ டிஸ்கவுண்ட் வந்துட்டு நமக்கு எப்படி கால்குலேட் ஆகும்? ம். சிஸ்டம் அக்கவுண்ட் பேஸ் பண்ணியா? இல்ல ப்ரோரேட் எக்ஸ்பென்ஸா? ப்ரோரேட்னா உங்களுக்கு அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான். டிஸ்ட்ரிபியூட் ஈக்குவலி. ஓகே. அதே மாதிரி டாக்ஸ். ஸோ இப்போதைக்கு சிஸ்டம் அக்கவுண்டே குடுத்துடுறேன் நானு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த ம். ம். இதுதான். ஸோ அதுவும் வந்துட்டு சிஸ்டம் அக்கவுண்டே குடுத்துடுறேன். ஓகே. அதுக்கப்புறம் ப்ரீபேமெண்ட் அக்கவுண்ட். ஸோ ப்ரீபேமெண்ட் அக்கவுண்ட் வந்துட்டு சப்ளையர் சைட்லேருந்து குடுத்துருக்கேன். ம். 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 ஒருவேளை சப்ளையர் சைட்ல இல்ல ஓகே. அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ்லேருந்து சிஸ்டம் எடுத்துக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு கரன்சி. இதுல வந்துட்டு ஒருவேளை ஃபாரின் கரன்சி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ம். யூஸ் மல்டிபிள் கரன்சிஸ்ன்னு சொல்லிட்டு இதுல எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு டிசேபிள் பண்ணிடுறேன். மேபி லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் ரிப்போர்ட்டிங். ஸோ இது வந்துட்டு டாக்ஸ் யுஎஸ் பேஸ்ட் ஐ மீன் லொகேஷன் பேஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸு. ஓகே. அப்படியே விட்டுறேன். ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்வாய்ஸ். ஸோ ம். இன்வாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு இன்வாய்ஸ் ப்ராசஸிங்ல எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணோங்கிறது இதுல டிஃபைன் பண்ணிடும். ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்ம் டேட் ஆஸ் இன்வாய்ஸ் நம்பர். ஸோ ம். இப்போ நம்ம அதாவது இன்வாய்ஸ் நம்பர் குடுக்கல அப்படின்னா, நம்ம டேப் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது போவாது. இல்ல. இன்வாய்ஸ் ம். டேட்ட வந்துட்டு சிஸ்டம் இன்வாய்ஸ் நம்பரா ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இன்வாய்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அதுவே அ எடுத்துக்கும். ஓகே. ஆமா. அதுதான் கன்ஃபர்ம் டேட் ஆஸ் இன்வாய்ஸ் நம்பர். ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அலோவ் ஆன்லைன் வேலிடேஷன். ஸோ இன்வாய்ஸ் வேலிடேஷன் பண்றோம் இல்லையா? அது ம். வந்துட்டு ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் டிரான்சாக்ஷன்லயே பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு தனியா கன்கரண்ட் ப்ரோகிராம் ரன் பண்ண வேண்டியதில்ல. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு அலோவ் டாக்குமெண்ட் கேட்டகரி ஓவர்ரைடு. ஸோ அந்த வவுச்சர் நம்பர் இதெல்லாம் ஜெனரேட் பண்றோம் இல்லையா? ம். அதுல வந்துட்டு நம்ம ஓவர்ரைட் பண்ணிக்கலாமாங்கிறது தான். ஸோ இப்போதைக்கு இது டிசேபிள் பண்ணிடுறேன். ம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் டூ பெய்ட் இன்வாய்ஸ். ஸோ ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் அலோவ் பண்றோமா? ம். இது வேணும்னா அலோவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டிசேபிள் பண்ணிடுறேன். அப்புறம் ரீகால்குலேட் ஸ்கெட்யூல்ட் பேமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு இன்வாய்ஸ்க்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ம். ஸ்கெட்யூல் பேமெண்ட்ஸோட இந்த ப்ராசஸ் வந்துட்டு ரீகால்குலேட் பண்ணிக்குமா? அந்த ஓகே. ப்ராசஸ் தான் இது. ஸோ இதுவும் டிசேபிள் பண்ணிட்டேன் இப்போ. அப்புறம் ரெமிட் டூ அக்கவுண்ட், ரெமிட் டூ சப்ளையர் இதெல்லாம் வந்துட்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மேண்டேட்டரி இல்ல. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிஎல் டேட் பேசிஸ் இருக்கும். ஸோ ஜிஎல் ம். டேட் பேசிஸ்னா என்னன்னா, உங்களுக்கு ஜிஎல் டேட் வந்துட்டு எத பேஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இன்வாய்ஸ் டேட் குடுத்தீங்க அப்படின்னா, சிஸ்டம் வந்துட்டு ம். இன்வாய்ஸ் டேட் எடுத்துக்கும். ம். ஆல்வேஸ் இட் இஸ் சஜெஸ்டட் டூ ஹேவ் சிஸ்டம் டேட். ஏன் அப்படின்னா, சிஸ்டம் டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓப்பன் பீரியட்ஸ் வந்துட்டு சிஸ்டம் டேட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா, ம். இன்வாய்ஸ் வந்துட்டு நம்ம போஸ்ட் டேட்டட் பண்ணலாம். ஸோ, ம். அக்டோபர் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அக்டோபர் பீரியட் வந்துட்டு ஆல்ரெடி குளோஸ் ஆயிருக்கும். க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகே. ஆமா. ஸோ, இதுல இன்வாய்ஸ் டேட் குடுத்தேன்னா, சிஸ்டம் வந்துட்டு ஜிஎல் டேட் வந்துட்டு ஆ இன்வாய்ஸ் டேட்டா எடுத்துக்கும். விச் மீன்ஸ் 10த் ஆஃப் அக்டோபர். அதே இது ஓகே. சிஸ்டம் டேட் குடுக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு டேட் எடுத்துக்கும். ஓகே. நவம்பர். ஸோ, நான் அக்டோபர் பீரியட் ஆல்ரெடி குளோஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்துட்டு இதுதான் ஓப்பன்ல இருக்கும். ஓகே. ஆ நவம்பர். ஸோ, சிஸ்டம் டேட் எடுத்துக்கிறேன் இந்த கேஸ்ல. பட் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்வாய்ஸ் டேட் கூட குடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரைட் குடுக்கணும்னா ஃப்ரைட்டோட அக்கவுண்ட். ம். அதுக்கப்புறம் ப்ரீபேமெண்ட்டோட பேமெண்ட் டெர்ம்ஸ். இது வந்துட்டு நான் இம்மீடியட்ன்னு செலக்ட் பண்றேன். ஓகே. அதுக்கப்புறம் செட்டில்மென்ட் டேட்டு, அதுக்கப்புறம் டாக்ஸ் டிஃபரன்ஸ் இதெல்லாம் ஓகே. கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடு. ஸோ இதுவும் நான் அப்படியே லீவ் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்ரூவல் இருக்கும்.
ஸோ இன்வாய்ஸ் அப்ரூவல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது. ஸோ ஒருவேளை நம்ம இன்வாய்ஸ் அப்ரூவல் யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு இந்த 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே. ரெக்வயர் வேலிடேஷன் பிஃபோர் அப்ரூவல். அதாவது நம்ம வேலிடேஷன் பண்ணா தான் வந்துட்டு அப்ரூவல் இனிஷியேட் பண்ண முடியும். இத எனேபிள் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே. அதே இது செகண்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்றோம் அப்படின்னா, நம்ம அக்கவுண்டிங் பண்ணா தான் வந்துட்டு அப்ரூவல் இனிஷியேட் பண்ண முடியுங்கிறது. ஆமா. ஓகே. சரிதான். இதுதான் 2 ஆப்ஷன். அக்கவுண்டிங் பண்ணாதான் அப்ரூவல்னா இது கிளிக் பண்ணணும்ல இப்போ? ஆமா. இது எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் பண்ணா இது தான் டிக்கே ஆகாம இருக்கே. இது லாக்டா இருக்கு. ஆமா. ஏன்னா நம்ம இது யூஸ் பண்ணல. இது நீங்க ஓகே. போட்டீங்க அப்படின்னா நமக்கு இதுல வரும். ஓ! சரி, சரி. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்சிங்கு. ஸோ பியூர் பேஸ்ட் இன்வாய்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம அலோ ஃபைனல் மேட்சிங்கு, அப்புறம் ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் மேட்சிங் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் பிஓ, டிஎஃப்எஃப். ஸோ அதாவது ஓகே. டிஎஃப்எஃப் வந்துட்டு சிலது வந்துட்டு நம்ம பிஓல யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு சரி. நம்ம இதுல இன்வாய்ஸ் பேஜ்ல எடுத்துட்டு வர்றதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பிஓ ஓகே. இன்ஃபர்மேஷன். ஸோ அதுதான். அடுத்தது வந்துட்டு நம்மளோட அந்த இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸோட எக்ஸ்பென்ஸ் அண்ட் லைபிலிட்டி அக்கவுண்ட் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிப்போம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட். ஸோ எக்ஸ்பென்ஸ் ம். ரிப்போர்ட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட டெம்ப்ளேட் வந்துட்டு நம்ம இதில் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ தட் ஓகே. நம்ம ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு பை டிஃபால்ட் வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் காட்டிடும் நமக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் எம்ப்ளாயி ஆஸ் அன் சப்ளையர். ஸோ எம்ப்ளாயி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவரை ம். வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சப்ளையராக கிரியேட் பண்ணுறக்கு. ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட ரிலேட்டட் பே குரூப்பு, அப்புறம் வந்துட்டு பேமெண்ட் டெர்ம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இதில எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ். ஸோ பேமெண்ட்ஸ்ல வந்துட்டு டாக்ஸ் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணுமா டிஸ்கவுண்ட் கால்குலேஷன்ல. ஸோ ஓகே. அதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம இதில மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் பேமெண்ட். ஸோ ப்ரீ டேட் இன்வாய்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணுமா? அப்புறம் அலோவ் ம். வாய்ட் அண்ட் ரீஇஷ்யூ. ஸோ வாய்ட் வந்துட்டு இதில நம்ம அலோவ் பண்ணல அப்படின்னா, நம்மளால ஒரு பேமெண்ட் வந்துட்டு வாய்ட் பண்ண முடியாது. ஓகே. அதனால இந்த 2 ஆப்ஷனும் நான் எனேபிள் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் சேஞ்ச் அப்புறம் வந்துட்டு பேங்க் சார்ஜஸ் எனேபிள் பண்ணுமான்னு சொல்ட்டு. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இதில இருக்கும். ஸோ அது போக நமக்கு வித்ஹோல்டிங் டாக்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதோட ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் இது. அதாவது வித்தவுட் லிங்க் இல்ல. வித்ஹோல்டிங் வித்தவுட் டாக்ஸ். ஓகே. ஸோ அது யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதுக்குன்னு நம்ம ஒரு டாஸ்க் குரூப் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த டாஸ்க் குரூப் வந்துட்டு நம்ம இதில அட்டாச் பண்ணிடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் அப்ளை வித்ஹோல்டிங் டாக்ஸ்ல வந்துட்டு நம்ம எந்த லெவல்ல வந்துட்டு ம். வித்ஹோல்டிங் டாக்ஸ் அப்ளை பண்ணணும் அட் இன்வாய்ஸ் ம். வேலிடேஷன் டைம் இத குடுத்துடலாம். ம். ஸோ நம்ம வேலிடேட் பண்ணோம் அப்படின்னா வித்ஹோல்டிங் டாக்ஸ் வந்துட்டு ஜெனரேட் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வித்ஹோல்டிங் டேட் பேசிஸ் இன்வாய்ஸ் டேட் இல்லாட்டி ஜிஎல் டேட் எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் அமௌண்ட் பேசிஸ் வந்துட்டு டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டா, டாக்ஸா இது டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் கிரியேட் வித்ஹோல்டிங் இன்வாய்ஸ். எப்போ வந்துட்டு இன்வாய்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஓகே. வந்துட்டு அட் த டைம் ஆஃப் இன்வாய்ஸ் வேலிடேஷன் குடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அ சப்ளையர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில அகைன் கரன்சி, பே குரூப் இதெல்லாம் வந்துட்டு இதில டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு நமக்கு பேயபிள் ரீசெட் ஆப்ஷன்ஸ். பேபிள் ஆப்ஷன்ஸ். ஓகே. அ இது அருண் இதோட நிறுத்திக்கலாமா? பேபிள் ஆ ஆப்ஷனோட. ஓகேங்க. ஓகே. ஆ பேபிள் ஆக்சுவலா இன்னைக்கு ஏபி உள்ள போய் செட்டப் அண்ட் பேபிள் ஆப்ஷன் மட்டும் பார்த்தோம். ஆமா, முடிச்சுட்டு. ஓகே. ஆமா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னைக்கு, ஆ ஒரு டம்மி இன்வென்டரி ஆர்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. இன்வென்டரி ஆர்க் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பேமெண்ட் சிஸ்டம் செட்டப்பு அது முடிச்சுட்டு பேயபிள் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ ஓகே. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இது பார்ப்போம். இன்வாய்ஸோட சின்ன சின்ன கான்ஃபிகரேஷன் தான். இது சீக்கிரம் முடிஞ்சிரும்.
இது இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு இன்வாய்ஸ் போட்டு பார்த்துடலாம். ஆஃப்டர் சரி. வெண்டர் அண்ட் தி பேங்க் கிரியேஷன். ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஓகேங்க. சரி அப்போ நாளைக்கு சேம் டைம் தானங்க? சேம் டைம். ஓகே. 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 ஓகேங்க.